போட்டோ கொடுங்க, நாங்க மாட்டிக்கிறோம் கொடுங்கன்னு தான் கேக்குறேன். சரி கொடுங்க, போட்டோ எங்களுக்கு கொடுங்க, எங்கிட்ட கொடுங்க, போட்டோ நாங்க மாட்டிக்கிறோம்னு சொல்றேன். அங்க இருந்த படம் போய் யாரை கேட்டு காட்டுங்க சார்? அப்படி இல்ல சார், நான் வந்து கேட்கறது வந்து அங்க இருக்கிற படத்தை வந்து யாரை கேட்டு அங்க எடுத்து சொல்லுங்க. சேர்மனை கேட்டாங்களா? சேர்மனை கேட்டாங்களா? முதல்வர் படம் வச்சுட்டாங்களா? நம்மளுக்கு பதவி வந்து எது இருக்குதோ அது வரைக்கும் அங்க ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட படம் அங்க இருக்கணும், அவ்வளவுதான். அங்க இருந்தது எங்க போச்சுன்னு தான் கேக்குறேன். படம் எங்க அங்க இருந்தது? நான் சொல்லவே கேட்கணும். அது இல்ல, அங்க இருந்த படம் எங்க? ஏடிஎம்கே மட்டும்தான் அந்த மாதிரி இருக்கும், இது மாதிரி அநாகரிகமா இருக்காது. மக்களால ஒருத்தருக்கு வந்து ஒரு உரிமை கொடுத்திருக்காங்க, அந்த முதலமைச்சர் இருக்கிறார், அவர் போட்டோ மாட்டது ஒரு ஒழுக்கமானது. அதை விட்டுட்டு நான் முன்னாள் முதலமைச்சர் மாட்டேன்னா அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் முன்னாள் முதல்வர் சொல்லிட்டு படம் அந்த முக ஸ்டாலின் படம் வச்சாங்க, எடப்பாடி படமும் வைக்க வேண்டும். இன்னைக்கு வந்து நடைமுறைக்கு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் புதிய அரசாங்கம் வந்திருக்குது, அந்த அரசாங்கத்தின் படத்தை வச்சுக்கிறாங்க. திருப்பி நாம ஒரு பிரச்சனை பண்ண, என் கட்சிக்காரன் நான் ஒண்ணு வைக்கிறேன், உங்க கட்சிக்காரன் நான் ஒண்ணு வைக்கிறேன்னாக்கா அது அவைக்கு இது நாகரிகமே கிடையாது. நாகரிகமற்றது இதெல்லாம் நீங்க பேசுறது இல்ல. குமரன் கட்சிக்காரன்றது இல்ல, முன்னாள் முதலமைச்சர் இருக்கிறாங்க, எடப்பாடி இருக்கிறாரு, அதுக்கு முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் இருக்கிறாங்க. இது விவாதத்துக்கு வந்து நியாயம் இல்லைன்றது நான் சொல்றேன். அந்த மாதிரி அநாகரிகமா நடந்துக்கிறவங்க வந்து ஒரே ஒரு தொண்டை கூட அது விரும்ப மாட்டான், அது பிரச்சனை பண்ண கூட விரும்ப மாட்டான், செய்யணும்னு விரும்ப மாட்டான். அது அனைத்து போட்டோ மாதிரியே கேக்குறீங்க. நீங்க என்ன கொடுத்தா மாட்டீங்களா? 5 வருஷமா நான் என்ன மாட்டிருந்தா நீங்க கொடுப்பீங்களா? அப்ப வச்சிருப்பீங்களா? முறையான பதில் சொல்லுங்க. நீங்க என்ன கொடுத்தா மாட்டீங்கன்னா அப்ப எந்த போட்டோ என்ன கொடுத்தாலும் மாட்டீங்க. ஒரே பதில், அதுக்கு உண்டான லிமிட்ஸ் இருக்குதா அப்படின்னு தான் மாட்டுங்க. நீங்க என்ன கொடுத்தா மாட்டீங்கன்னா எனக்கு பிடிச்ச எல்லா படமும் என்ன மாட்டீங்களா? பதில் சொல்லுங்க. நீங்க என்ன கொடுத்தா மாட்டீங்கன்னா நான் எதுவும் மாட்டீங்களா? இப்ப என்ன கொடுத்தா மாட்டீங்களா? அதான் இப்ப என்ன கொடுத்தா மாட்டீங்களா? நீங்க சொல்றீங்க குறிப்பிட்டு அந்த படத்தெல்லாம் கட்சி பேரம் இல்லாத யார் முன்னாள் முதல்வரோ அவர் படத்தை அரங்குல வைக்கிறதுக்கு யாருக்கு தீர்மானம் போட்டு பேர் எழுதி கொடுத்துருங்க. யாராச்சும்